ஹாய் ஹலோ பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு படத்தோட ரிவ்யூ தான். எஸ், சிவகார்த்திகேயன் அவர்களுடைய நடிப்பில், ரவிக்குமார் அவருடைய இயக்கத்தில், ஏஆர் ரகுமான் அவருடைய இசையில், கேஜேஆர் ஸ்டுடியோஸ் தயாரிச்சிருக்கிற ஐலான் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு தவம் இருக்கு இல்லையா, அந்த தவத்தை இந்த படம் பலன் கிடச்சிருக்குதா அப்படின்றது தான் இந்த படத்தை நம்ம பற்றி பேசுகிறப்ப உங்களுக்கு தெரிய வர்ற விஷயமா இருக்கும். படத்தில் எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு, எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை, எதெல்லாம் இன்னும் நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிடுறோம். படத்தில் மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஎஃப்எக்ஸ் நம்ம சொல்லி ஆகணும். அது அந்த ஏலியனை அப்படியே கண்ணு முன்னாடி நம்மளுக்கு கொண்டு வர்ற விஷயமா இருக்கட்டும். அதே மாதிரி அங்கங்கே சின்னதாக அந்த விஎஃப்எக்ஸ் மூலமாகவே நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்கிறார் ரவிக்குமார். அந்த ஒரு டீம் அவங்கள கண்டிப்பாக நம்ம பாராட்டியே ஆகணும். அதில் எந்த வித டவுட்டுமே கிடையாது. 1000 பேர் 1000 விதமாக சொன்னால் கூட இந்த அயலானை பொறுத்த வரைக்கும் விஎஃப்எக்ஸ் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து மகளே. அந்த அளவுக்கு அப்பா அவ்வளோ வேலை பார்த்துருக்குறாங்க. எங்கேயுமே இந்த விஎஃப்எக்ஸ் அப்படின்றது தெரியாத அளவுக்கு பயங்கரமாக ஒர்க் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுதல்கள். சரி, அடுத்ததாக என்ன நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த ஏலியன் கான்செப்ட் நல்லாயிருக்கு. வேறு நல்லாயிருக்கு சிவகார்த்திகேயன் அவர்களுடைய அந்த அப்பப்போ துடுக்குத்தனமான அந்த காமெடிஸ், அப்புறம் எமோஷனான சில விஷயங்கள், அதெல்லாம் நல்லாயிருக்கு. படத்தில் ஆல்மோஸ்ட் அவர் தான் தாங்கி பிடிக்கிறார். அதையும் எந்தவித சந்தேகமும் கிடையாது. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கருணாகரன், ரோகி பாபு, கோதண்டம், இவங்க 3 பேர் சேர்ந்து பண்ணக்கூடிய இந்த ஒன்லைனர்ஸ் பல இடங்களில் கொஞ்சம் ஆஹா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. பல இடங்களில் இன்னும் கொஞ்சம் நல்லா சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஸ்க்ரீனை பார்த்து சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. படத்தில் இந்த கேமரா ஒர்க், அதுக்கப்புறமா பிஜிஎம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் உண்மையிலே டாப் நோச், அதில் டவுட்டே கிடையாது. பட் இன்னும் நல்லா இருந்திருக்கலாம். அதாவது ஏஆர் ரகுமான் மாதிரியான ஒரு ஜாம்பவான் கிட்ட ஒரு ஒரு சைஃபை படம், அதாவது சயின்டிஃபிக் ஃபிக்ஷன் படம் கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் அவர்கிட்டருந்து வரக்கூடிய அவுட்புட் இந்த லெவலோடு இருந்திருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்றது என்னோடய தாழ்மையான கருத்து. ஏன்னா நிறைய சீக்வன்ஸை ஆட்டோமேட்டிக்காக இசை மூலமாக இங்கே இன்னும் மெருகேற்றி இன்னும் கொஞ்சம் நமக்கு கனெக்ட் பண்ண வச்சுருக்கலாம். அந்த இடத்துல இந்த ஐலாண்டில் கொஞ்சம் கோட்டை விட்டுருக்குறாங்க அப்படின்னு தான் எனக்கு பர்சனலாக தோணுது. அதே மாதிரி இந்த படத்தில் ஏன் ஹீரோயின் இருக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம், படத்துக்கு பெருசாக அவங்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன் அந்த மாதிரி எதுலேயுமே அவங்க யூஸ் ஆகலை. ஸோ ஜஸ்ட்டு ஒரு ஹீரோயின் போடணும் அப்படின்றதுக்காகவே அவங்கள யூஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு பர்சனலாக பட்டுச்சு. அதேமாதிரி இந்த கண்டென்ட் அப்படின்றதும் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தமிழ் சினிமாலேயே பார்க்காத ஒரு கண்டென்ட் அப்படிலாம் கிடையாது. நம்ம நிறைய இடங்களில் என்ன இந்த ஏலியனுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், இந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ அந்த வகையில் இந்த ஏலியனாக திங்க் பண்ணதுக்கு நம்ம ரவிக்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். மற்றபடி கண்டென்ட் வைஸ் ரொம்ப வீக்கான கண்டென்ட், அதில் சந்தேகமே இல்லை. அதே மாதிரி வில்லன் ஒருத்தர் இருக்கார், பயங்கரமான வில்லன், அதில் டவுட்டே இல்லை. அந்த வில்லனை நினச்சா எப்படி ஒரு வில்லன், அதாவது வேர்ல்டுலேயே ஒரு புதுசான ஒரு கேஸை கண்டுபிடிக்க போகிற ஒரு சோர்ஸ் கேஸ் கண்டுபிடிக்க போகிறோம், அல்லது ஒரு சோர்ஸ் எரிவாயுவை கண்டுபிடிக்க போகிறீங்க. உங்ககிட்ட அவ்வளோ கோடி சொத்து இருக்குது, உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் நீ எப்படி உன்னுடைய ப்ரெசன்டேஷன் இருக்கணும் அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லையா, நீ எப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற ப்ரெசன்டேஷனுக்கு இந்த வில்லனை நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த படத்தில் திடீர்னு இயேசுவின் அற்புத சுகமளிக்கும் கூட்டம் அதெல்லாம் நடக்குது. ஏலியன் பார்த்திங்கன்னா கேன்சர் பேஷண்ட்டெல்லாம் க்யூர் பண்ணுது. மேபி ஏலியன்ஸ் க்யூர் ஆகுமோ, இல்லை வாய்ப்பு இருக்கு, என்னெல்லாமோ பண்ணுற மாதிரி காட்டியிருக்காப்புல. அதாவது எப்போவுமே சினிமா அதீத கற்பனைகளை நிஜம் நம்ப வைக்கிற ஒரு மாயை தானே. ஸோ அந்த மாயையை கரெக்டாக அந்த திங்க் பண்ணுறது பயங்கரமாக திங்க் பண்ணியிருக்காரு. பட் ப்ரெசன்டேஷனில் இந்த படத்தில் கொஞ்சம் நம்ம ரவிக்குமார் அவர்கள் சரிக்கிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பல இடங்கள் இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய பாயிண்ட்டு. சில இடங்கள் பார்த்திங்கன்னா இன்னும் என்னப்பா இது சிறுபுலத்தனமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வராமல் இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி அடுத்து இந்த சீன் தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நம்மளால் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சுது. நிறைய சீக்வன்ஸ், என்னப்பா அவன் அங்கே வெள்ளைக்காரன் அங்கே அவன் எல்லாம் பண்ணிகிட்ருக்கான்,
ஆமாம், அதான் அதான் புதுசாக உலகத்திலே இல்லாத ஒன்று கண்டுபிடிக்க விண்கலத்தில் ஒன்று அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக அது மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தவிர்த்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்றது என்னுடைய பாயிண்ட்டு. ஸோ மற்றபடி வந்து இந்த படத்தில் வந்து பெருசாக நம்ம வந்து கொண்டாடக்கூடிய ஒரே ஒரு விஷயம் விஎஃப்எக்ஸ் சீக்வன்ஸ் வந்து சூப்பராக பண்ண ஒரு விஷயந்தான். ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து குழந்தைகள் அவங்க வந்து சிறப்பாக அவங்களுடைய ஆதரவை தெரிவிப்பாங்க, அதில் டவுட்டே இல்லை. ஃபேமிலியாக வந்து இந்த பொங்கல் ஹாலிடேஸ்க்கு வந்து இந்த படத்தை பார்த்து ரசித்து கொண்டாட போகிறாங்க, அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. பட் இந்த ஓவர் திங்கிங், அதான் நாங்களாம் வந்து எப்படிப்பட்ட படங்கள் பார்த்துட்ருக்குறோம், நீங்கள் என்ன இப்படி கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த திங்கிங்கோடு இருப்போம் தெரியுமா. அவங்க எல்லாருக்கும் இந்த படம் வந்து என்ன இன்னும் கொஞ்சம் அது நல்லா இருந்திருக்கலாம், இது நல்லா இருந்திருக்கலாம், ஆமாம் இல்லை இந்த காமெடி இன்னும் கொஞ்சம் நல்லா சிரிப்பு வர வச்சுருக்கலாம் அப்படின்ற மாதிரி 1008 விஷயம் இருக்கலாம். பட் பியூர்லி குழந்தைகளை மட்டுமே டார்கெட் பண்ணி எடுத்துருக்குறாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் உண்மையிலே என்னென்னா இந்த விவசாயம் இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் பார்க்க போர் அடிச்சிருச்சு அப்படின்ற லெவலுக்கு இந்த படத்துலேயும் வந்து சொல்கிறாங்க. பட் நிறையா வந்து அப்படியே அறகுறையாக சொல்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கெலாம். ஏன் அந்த எல்லாம் ஒரு வெறுமனே அந்த ஏலியன் அந்த மனுஷன் கூட எமோஷன் கனெக்ட் இந்த மாதிரி தான் போயிருக்காங்களே தவிர்த்து புதுசாக இன்னும் அதை வச்சு என்ன யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கலையோ அப்படின்ற அந்த ஒரு தாட் கண்டிப்பாக இருக்குது. ஓகே மக்களே, இந்த படத்துக்கு நான் ரேட்டிங் வந்து 3.75 கொடுப்பேன். என்னடா 5க்கு 3.75 இவ்வளோ குறை சொல்லிட்டு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு 7 வருஷம் ஒரு டைரக்டரு ஒரு விஷயத்தை வந்து சிந்திச்சுட்டு அதை வந்து எடுக்க ட்ரை பண்ணி அதில் வந்து ஒரு டீசெண்டாக ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கான் இல்லையா, அதுக்காகவே அவனுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும்ல. ஸோ அதுக்காக தான் அந்த 3.75 சரிங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பர்ஃபெக்டாக அந்த விஎஃப்எக்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் பக்காவாக திரையில் கொண்டு வந்ததுக்காகவே 3.75 தாராளமாக கொடுக்கலாம் போல. நான் அப்படி தான் கொடுப்பேன்.